மெடிக்கோஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சத்திய சோதனை அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் தாங்க. அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் எங்க பேட்சுக்கும் எனக்கும் போன மாசம் தாங்க வந்துச்சு. அதுக்கு முதல் மாசத்துல இருந்து ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. ஸ்டடி ஹாலிடேஸ்ல உட்கார்ந்தா படிக்கணும், நின்னா படிக்கணும், சாப்பிட மீது படிக்கணும், ஏன் தூங்கினா கூட கனவுல கூட படிக்கணும். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படி எல்லாம் படிச்சு தியரி எக்ஸாம் முடிச்சு அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் ஒரு பெரிய அப்பா கொண்டு வந்து வைப்பாங்க யூனிவர்சிட்டி பிராக்டிகல்ஸ் அப்படின்ட்டு. தியரி எக்ஸாம் கூட பரவாயில்ல அப்படின்னு தோணிடும். அந்த பிராக்டிகல் எக்ஸாமுக்கு படுற பாடு இருக்குங்களே, எக்ஸ்டர்னல்ஸ் சமாளிச்சு இன்டர்னல்ஸ் திட்டு வாங்கி அப்படி எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் லீவ் தந்தாங்க. அந்த 10 நாள் லீவ்லயும் நிம்மதியா ஒரு படம் பார்க்க முடியல, ஒரு சீரிஸ் பார்க்க முடியல, எப்ப ரிசல்ட் வரும் பாஸ் ஃபெயில் இப்ப ஒரு அப்பா வரும் இது வந்துருச்சு அப்படின்னு பயத்திலேயே எங்களை கொண்டுட்டு போயிட்டு கடைசியில இந்த ரிசல்ட் எடுத்து பாக்குறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, சொல்ல வார்த்தையே இல்ல. நீட் எக்ஸாம் கஷ்டப்பட்டு படிச்சு ரிசல்ட் பார்த்து சீட் கிடைச்சப்ப ஒரு சந்தோஷம் வரும்ல, அதோட டபுள் டைம் அந்த சந்தோஷம் இருக்கும். நல்லபடியா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முடிச்சு கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. செகண்ட் இயர்ல கால் எடுத்து வச்சாச்சு. போஸ்டிங்ஸ் போக ஆரம்பிச்சாச்சு, சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சு